Hi viewers, welcome to aathusamayal. இப்போ இந்த டின்னர் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இது வந்து வெஜிடபிள் ரைஸும் அதுக்கப்புறம் சப்பாத்தி அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா நான் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து வெஜிடபிள் ரைஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்கோம். மசாலா எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் நெய், கொஞ்சம் எண்ணெய், எல்லாமே என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் இந்த சப்டைட்டில்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் விட்டுண்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாமே அதில் போட்டுக்கோங்க. சோம்புக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு எல்லாமே போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அது அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி திருப்பியும் எடுத்து வதக்கி விட்டிங்கன்னா நல்லாவே வெந்துடும். ஒரு பெரிய தக்காளி நான் போட்டிருக்கேன். அந்த பெரிய தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர், அப்புறம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி. ஸோ வெஜிடபிள்ஸ் எதெல்லாம் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை கொஞ்சம் அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. ரெட் சில்லி, அப்புறம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், கரம் மசாலா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆஃப் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் தயிர் வந்து நல்லா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்து ஊற போட்டது அதை எடுத்து நல்லா இப்படி கலரி விட்டுட்டு 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் நீங்கள் வந்து தண்ணி விடணும். இப்போ 2 கப்புக்கு நான் 3 கப் தண்ணி விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்புறம் லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு நான் எடுத்துருவேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் நீங்கள் ஊற போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு நம்ம எடுத்தோம்னா இப்போ வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுது. அடுத்த டிஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட்டு கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு நான் ஜஸ்ட் மசாலா போட்டு நான் வதக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதுதான் ஒரு கப்பில் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி எப்படி பண்ணுறது, சாஃப்ட் சப்பாத்தி ஏற்கனவே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் இது மேலே நீங்கள் இப்படி விட்டுக்கோங்க. விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துப்போம். நான் ஒரு 3 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து முந்திரி, கேஷ்யூஸ் வந்து நான் ஒரு 15 கேஷ்யூஸ் மேலே எடுத்திருக்கேன். அது எல்லாமே நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனை வச்சுட்டு தேவையான அளவு பட்டர் நீங்கள் போட்டுக்கணும். பட்டர் போட்டுட்டு இப்போ காஷ்மீரி ரெட் சில்லி நான் இப்போ இதில் போட்டிருக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாத்தூள் நீங்கள் இதில் போடணும். அப்புறம் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் இருக்குது, இன்க்ரீடியன்ட்ஸ், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் போட்டு அந்த பட்டர்லேயே நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இந்த விழுதை அதில் சேர்த்து நல்லா நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் இதுக்கு கேஷ்யூஸே போட்டதுனால உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிச்னஸ் கொடுத்துரும். நீங்கள் இன்னும் இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அமுல் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். நீங்கள் குவான்டிட்டியை பொறுத்து ரொம்ப கம்மியாக தான் இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுதுனுடைய அரோமா வந்து ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாவே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். இப்போ பன்னீர் நம்ம வந்து அந்த வார்ம் வாட்டரில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீர்லாம் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான டிஷ் தான். நம்ம வெளியில் இதுக்குன்னு ரெஸ்டாரண்ட் நம்ம போய் நம்ம வாங்கணும்னு தேவையில்லை, நீங்கள் வீட்லேயே நம்ம பண்ணலாம். இப்போ எண்டில் நான் கரம் மசாலா சேர்க்குறேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கசூரி மேத்தி ரொம்பவே முக்கியம். கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் சாஸ் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சாஸ் நான் சேர்க்குறேன். இப்போ கசூரி மேத்தி நல்லா அதை சேர்த்துட்டோம்னா இப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட், உங்களுக்கு அந்த ரிச்னஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ எண்டில் நான் கொஞ்சமாக க்ரீம் சேர்க்குறேன். இந்த க்ரீம் வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது. நீங்கள் பால் காய்ச்சறீங்கல்ல, அது மேலே உங்களுக்கு அந்த பால் ஆடை மேலே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சோம்னா நமக்கு அந்த க்ரீம் கிடச்சிரும். ஸோ வீட்லேயே கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா க்ரீம் வாங்கிக்கணும் நீங்கள். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுது. அப்புறம் ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிக்கோங்க. சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணணும் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த காய் ஜஸ்ட் வதக்கி வச்சுருக்கேன். சாலட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி டின்னர் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.